ஹாய்! சண்டே குட்டி மினி விளாக் தான் பார்க்க போறோம். மார்கழி 6ஆம் தேதி. ஸோ சண்டேங்காட்டிக்கு லேட்டா தான் எந்திரிச்சேன். 5:30க்கா தான் எந்திரிச்சேன். ஸோ பிள்ளையாருக்கு போய் தண்ணி ஊத்திட்டு, நேத்து நைட்டு சாட்டர்டே ஐயப்பன் இந்த பூ குடுத்துருந்தாங்க. சரி நைட்டே வச்சா ஒரு மாதிரி ஆயிருமேன்னு சொல்லிட்டு, காலையில ஃப்ரெஷ்ஷா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு இப்போ எடுத்து வச்சிருந்தேன். ஸோ சூப்பரா குடுத்துருந்தாங்க. இது அச்சுக்கு வந்து ஒயிட் கலர்லயும், எனக்கு வந்து எல்லோ கலர்லயும் மிக்ஸ் பண்ணி வந்துருந்துச்சு. ஸோ சூரியன் வந்ததுக்கு அப்புறமா போய் சூரிய பகவான கும்பிட்டு, ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும். மெயினா நெறைய சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். சரி வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னைக்கு போட்ட கோலத்த. ஸோ சிம்பிளா எனக்கு புள்ளி வச்ச கோலம் வந்து அவ்வளவும் வராது. ஸோ ரங்கோலி கோலம்னா எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். இப்பலாம் நான் ஒரே ஒரு பிள்ளையார மட்டும் வச்சுறது. ஏன்னா சாணி பத்துறதில்ல. எங்க அம்மா இன்னைக்கு சண்டே நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே லீவு. சரி ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இன்னைக்கு ஒர்க் இருக்கங்காட்டிக்கு சரி நம்மளே சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நானே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஈஸியான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியும் பருப்பு தான். ஸோ இந்த வெங்காயம், தக்காளிய கட் பண்ணிட்டு, அப்பா வந்து நான் காய் கட் பண்ணி தரேன் சாமி அப்படின்னாரு. ஸோ அவர் ஒரு சைடு கட் பண்ணிட்டு இருந்தாரு. நமக்கு ஈஸியா வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சமைக்க தெரியும். பட் டேஸ்ட்டா வரணுமே! நமக்கு டேஸ்ட்டா வர்றது பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியும் பருப்பு தான். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் இந்த மிளகு, ஜீரகம் இத வந்து சும்மா மிக்ஸியில போடாம கையிலே நுணுக்கிட்டோம்னா இதாயிக்கும். சின்ன கல் வச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பா போடுறதுல தாங்க டேஸ்ட் இருக்கும். அந்த பூண்டு வந்து எண்ணெயிலேயே போட்டு ஃப்ரை பண்ணிறணும். அப்பதான் அது நல்ல டேஸ்ட் குடுக்கும். ஸோ நான் ஒரு கையில ஃபோனையும், ஒரு கையில இது பண்றங்காட்டிக்கு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து பருப்பையும், அரிசியும் ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறுனா போது. அப்பா கட் பண்ணி குடுத்த அவரைக்காய் இருக்கு. ஸோ இந்த அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணி குடுத்துரலாம். கொஞ்சோண்டு சாம்பார் தூள், மிளகுத்தூளு, அதுக்கப்புறமா மஞ்சள் இதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் குடுக்குங்க. நான் வந்து வரமிளகாயோ, பச்சை மிளகாயும் போடல. ஏன்னா நான் செய்யும்போது வந்துட்டு எதையுமே எடுத்து போட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறக்காக, நான் ஈஸியா எல்லாத்துலயுமே பொடியே போட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன சமையல்காரி எங்க அம்மா ஆக்கிட்டாங்க. சமையல்காரின்ட்டு இல்ல, சரி இன்னைக்கு நானே செய்யலான்னு ஒரு முடிவு எடுத்திருந்தேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் அரிசி வந்து 1 டம்ளர் எடுத்தேன். ஸோ 2 டம்ளர் மட்டும் ஊத்திட்டேன். கொல கொலன்னு வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் ஜாஸ்தியா வச்சீங்கன்னா போதும். எனக்கு கொஞ்சம் மீடியமா வேணும். காலையிலேயே பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு, பொரியலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது போக டிஃபன். ஒரு ஆளு டிஃபன் தான் சாப்பிடுவாங்க. நான் சமைச்சா மட்டும் சமையல் கட்டு இவ்ளோ மோசமாயிரும். ஆனா, எங்க அம்மா செய்யும்போது மட்டும் அப்பப்ப கிளீன் பண்ணிடுறாங்க. சரி இப்ப தான கத்துக்கிறோம் அப்டின்ட்டு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல நெறைய பேர் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ காலையிலேயே டிஃபன் ஐட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. 2 சட்னி. சட்னி, கார சட்னி, மொறு மொறுன்னு தோசைலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.